அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சட்டமன்றம் அப்படிங்கிற லெசன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கு, அதாவது 12வது அரசியல் அறிவியல் புக்கில் இருக்கக்கூடிய 2வது லெசன் தான் இது. அழகு 2 சட்டமன்றம் பற்றி. இதற்கு முன்னாடியே நம்ம பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு புக்கில் அழகு 1 டீச் பண்ணி போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த லெசன் பார்த்திங்கன்னா அழகு 2 சட்டமன்றம் அப்படிங்கிற லெசனு. இதில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மக்களாட்சியுடைய முக்கியமான அம்சங்கள் என்னென்ன, இந்த லெசனை படிக்கிறது மூலம் நமக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னா, மக்களாட்சியுடைய முக்கியமான அம்சங்கள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதே போல் சமூகம் மற்றும் அரசியலில் நடக்கக்கூடிய அன்றாட நிகழ்ச்சிகளில் சட்டமன்றத்துடைய பங்கு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அதே போல் அரசியல் கட்டமைப்பு மற்றும் அரசமைப்பு நிறுவனங்களின் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். தேர்தல் மற்றும் தேர்தல் நடைமுறைகளை நம்ம கற்றுக்க போகிறோம். அது மூலமாக பொது நிறுவனங்கள் பற்றிய அறிவையும் நம்ம கொஞ்சம் அதிகமாக மேம்படுத்திக்க போகிறோம். இளைஞர் நாடாளுமன்றத்தை தங்களுக்குள்ளார எப்படி நடத்தலாம், அதன் மூலமாக மாணவர்கள்கிட்டையும் மத்திய மற்றும் மாநில சட்டமன்றங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய வேறுபாட்டையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லெசன் ரொம்ப முக்கியமானது தான். என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அறிமுகத்தில் சட்டமன்றமானது பிரதிநிதித்துவ மக்களாட்சியில் ஒரு மிக முக்கியமான நிறுவனமாகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நம்மளுடைய மக்களாட்சி அப்படிங்கிறது பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ சட்டமன்றம் அப்படிங்கிறது பிரதிநிதித்துவ மக்களாட்சியில் ஒரு மிக முக்கியமான நிறுவனம். சட்டமன்றத்தின் அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளை பதிலளிக்க கடமைப்பட்டவர்களாகவும் நாட்டில் உள்ள மக்களின் நலன்களுக்கு பொறுப்புடையவர்களாக மாற்றுவது தான் சட்டமன்றத்துடைய முக்கியமான கடமை. அதாவது சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரதிநிதிகள் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற உறுப்பினர்கள் தான். சரியா? சட்டமன்றத்துடைய அடிப்படை நோக்கமே சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரதிநிதிகள் ஏதாச்சும் ஒரு செயல் செய்கிறாங்க அப்படின்னா அது அவங்க பதில் சொல்ல கடமைப்பட்டவங்க. அதே போல் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய நலனுக்கு பொறுப்புடையவங்களாக செய்கிறது தான் சட்டமன்றத்துடைய வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. நாட்டின் அனைத்து தொகுதிகளிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட நாட்டின் சட்டங்களை இயற்றுதல் அல்லது மாற்றுதல் ஆகியவற்றை செய்யும் ஒரு உயர்ந்த அமைப்பு சட்டமன்றம். அதாவது இந்த சட்டமன்றத்திற்கு உறுப்பினர்கள் எப்படி தேர்வு செய்யப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களையும் தொகுதியாக பிரிப்பாங்க. நாடாளுமன்ற தொகுதிகள்னு சொல்லிட்டு அந்த நாடாளுமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் செலக்ட் பண்ணுவாங்க, இவங்கள ஓட் பண்ணி. அதை தான் சொல்கிறாங்க. நாட்டின் அனைத்து தொகுதிகளிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டு நாட்டின் சட்டங்களை இயற்றுதல். ஸோ சட்டமன்றம் என்ன பண்ணுது, நாட்டோட சட்டங்களை இயற்றுதல் அல்லது மாற்றுதல் ஆகியவற்றை செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த அமைப்பு சட்டமன்றம். ஸோ நீங்கள் சட்டமன்றம் அப்படின்னா என்னன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது நாட்டில் இருந்து எல்லா தொகுதிகளிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த உறுப்பினர்களை பயன்படுத்தி அந்த நாட்டுக்கு தேவையான சட்டங்களை இயற்றுதல் அல்லது மாற்றுதல். சட்டங்களை புதுசாக கொண்டு வரலாம், இல்லைனா ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்தை மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் சட்டமன்றம். இந்தியா முழுமைக்குமான சட்டங்களை இயற்றும் சட்டமன்றம் நாடாளுமன்றம் அல்லது தேசிய சட்டமன்றம் என்று குறிப்பிடப்படுகிறது. ஸோ ஒவ்வொரு நாட்டுக்குமே இந்த மாதிரி இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதற்கும் சட்டங்களை இயற்றக்கூடிய இந்த சட்டமன்றம் நாடாளுமன்றம் அல்லது தேசிய சட்டமன்றம் என்றே குறிப்பிடப்படுகிறது. இந்தியாவுடைய சட்டமன்றம் எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? நாடாளுமன்றம் அல்லது தேசிய சட்டமன்றம். நாடாளுமன்றம் அல்லது தேசிய சட்டமன்றம் என்று குறிப்பிடப்படுகிறது. மாநிலங்களிலும் ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளிலும் உள்ள சட்டமன்றங்கள் சட்டமன்ற பேரவை என்று அழைக்கப்படுகின்றன. ஸோ அப்போ இந்தியாவை சட்டமன்றம் தேசிய சட்டமன்றம்னு சொல்கிறோன்னா, மற்றபடி மாநிலங்களில் இருக்கக்கூடியதோ ஒன்றிய ஆளுகையில் இருக்கக்கூடிய சட்டமன்றங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா சட்டமன்ற பேரவை அப்படின்னு பேர். நாடாளுமன்றம் ஈரவைகளை கொண்டுள்ளது. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. நாடாளுமன்றத்தில் எத்தனை அவைகள் உள்ளதுன்னு கேட்டாங்கன்னா ஈரவைகளை கொண்டுள்ளது. ஒன்று மக்களவை, இன்னொன்று மாநிலங்களவை. ஸோ நாடாளுமன்றம் அப்படிங்கிறது 2 அவைகளுடையது. ஒன்று மக்களவை, ஒன்று மாநிலங்களவை. ஒன்று மக்களவை, இன்னொன்று மாநிலங்களவை. இதெல்லாம் என்னென்ன, இதில் என்னென்ன இருக்குது, எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்து பார்க்கலாம். ஈரவை முறை எனப்படும். ஸோ இந்தியாவுடைய நாடாளுமன்ற முறை என்ன முறை? ஈரவை முறை. இது எங்கேருந்து கொண்டு வந்தாங்க இந்த ஈரவை முறைன்னு பார்த்திங்கன்னா, பிரிட்டிஷ் நாடாளுமன்ற முறை மற்றும் அமெரிக்காவின் ஈரவை முறை அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. ஸோ ஏதோ ஒரு நாடு பேஸ் பண்ணி இல்லை, பிரிட்டிஷையும் அமெரிக்காவையும் பேஸ் பண்ணி தான் இந்த ஈரவை முறை இருக்குது. இதே போல் சில மாநிலங்களில் கூட நாம் பார்ப்போம் சட்ட மேலவை அப்படின்னு சொல்லியும் சட்டசபை, அதாவது ஈரவை முறை இருக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய சட்டமன்றமான
நாடாளுமன்றத்தில் மட்டும் ஈரவை முறை கிடையாது. இது மாதிரி மாநிலங்கள்லேயும் சில சட்ட மேலவை சட்டசபை அப்படின்னு சொல்லிட்டு ஈரவை முறை இருக்குது. ஆனால் பல மாநிலங்களில் பார்த்தோம்னா சட்ட மேலவை கிடையாது, ஒற்றை அவையாக தான் இருக்கும். ஸோ நிறைய மாநிலங்களில் சட்டமன்றம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் 6 மாநிலங்களில் மட்டும் சட்ட மேலவையும் சட்டப்பேரவையும் சொல்லிட்டு ஈரவை முறை இருக்குது. இந்தியாவில் நாடாளுமன்றம் அதன் சட்டமியற்றும் பணி மற்றும் அதனை செயல்படுத்துகின்ற பொறுப்பை 28 மாநிலங்களுடனும் 8 ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளுடனும் பகிர்ந்து கொள்கிறது. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றம் தேசிய சட்டமன்றம் இருக்கு இல்லையா, அது சட்டத்தை இயற்றும் பணி செய்யுது இல்லையா, சட்டத்தை இயற்றுவதும் அதனை செயல்படுத்துவதும் பொறுப்பை எத்தனை மாநிலங்களுக்கும் எத்தனை ஒன்றிய பகுதிகளுக்கும் சேர்த்து செய்கிறதுன்னு பார்த்திங்கன்னா 28 மாநிலங்கள் 8 ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகள். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியா எத்தனை மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு இப்போது 28 மாநிலங்கள் ப்ளஸ் 8 ஒன்றிய பகுதிகள். ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, சட்டம் இயற்றி அதை செயல்படுத்துகிறாங்க. ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகள் மத்திய அரசால் நேரடியாக ஆட்சி செய்யப்படுகின்றன. ஸோ இந்த ஒன்றிய ஆளுகை அப்படிங்கிற வார்த்தை பார்த்துருக்கோம் இல்லையா, அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த மாநிலங்கள் மாதிரி தனியாக அவங்க வந்து ஆட்சி செய்யப்படாமல் ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகள் எல்லாமே நேரடியாக மத்திய அரசால் ஆட்சி செய்யப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதில் டில்லியும் புதுச்சேரியும் கிடையாது. இந்த 8 ஒன்றிய பிரதேசங்களில் டில்லியும் புதுச்சேரியும் நேரடியாக மத்திய அரசால் ஆட்சி செய்யப்படுறதில்லை. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மற்ற மாநிலங்கள் மாதிரி சட்டமன்றம் வந்து இந்த 2 ஒன்றிய பகுதிகளில் மட்டும் இருக்குது. ஒன்றிய சட்டமன்றம் அதாவது நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, நாடாளுமன்றம் ஒன்றிய சட்டமன்றம் அல்லது தேசிய சட்டமன்றம் என்று அழைக்கப்படுகிறது. அதுவே முடிவுகளை எடுக்கக்கூடிய உச்ச அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தது தான், நாடாளுமன்றம்னா ஒன்றிய சட்டமன்றம் இல்லைனா தேசிய சட்டமன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடிய ஒரு உச்ச அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் மக்களாட்சியுடைய அடையாளமாக இருக்கிறதும் இந்த நாடாளுமன்றம் தான். நாட்டு மக்களின் நலனை கருதி நலன் சார்ந்த பிரச்சனைகள் மீது விவாதம் செய்வதற்கும் அரசியல் அமைப்பில் சட்டங்கள் இயற்றுவதற்கும் திருத்துவதற்கும் பதிலளிக்க கடமைப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு களம் தான் நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மக்களுடைய நலன் சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படுகிறது. அரசியலமைப்பில் சட்டங்களை இயற்றுவதற்கும் திருத்தறதுக்கும் பதிலளிக்க கடமைப்பட்டவர்களாக ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பாக நாடாளுமன்றம் இருக்குன்னு சொல்கிறாங்க. சட்ட முன் வரைவுகளுக்கான ஒப்புதல் அளித்தல், பல்வேறு தீர்மானங்கள் மற்றும் நிகழ்வுகள் குறித்து விவாதம் நடத்துதல் போன்றவற்றிற்காக திட்டமிடப்பட்ட ஒரு கால வரையறையில் நாடாளுமன்றம் கூடுவதைத்தான் ஒரு கூட்டத்தொடர் என்று அழைக்கின்றோம். அதாவது சட்ட முன் வரைவுகள், ஏதாவது புதுசாக வந்து சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறதுக்கான முன்வரைவுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கணும் நாடாளுமன்றம். அதற்காகவோ அல்லது பல்வேறு தீர்மானங்கள் மற்றும் நிகழ்வுகளை பற்றி விவாதம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவோ திட்டமிட்டு சில குறிப்பிட்ட காலங்களில் 10 நாட்கள் 15 நாட்கள் அந்த மாதிரி நாடாளுமன்றம் வந்து கூடுறதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு வருஷத்தில் நாடாளுமன்றம் வந்து எத்தனை கூட்டத்தொடர்களை நடத்துகிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு வருடத்தில் நாடாளுமன்றம் 3 கூட்டத்தொடர்களை நடத்துகிறது. நாடாளுமன்றம் எத்தனை கூட்டத்தொடர்களை நடத்துகிறது? 3 கூட்டத்தொடர்களை நடத்துகிறது. அது என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்று நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர். அது வந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே அப்படின்னு சொல்லிட்டு 4 மாதங்களுக்கு இடைப்பட்ட அந்த கூட்டத்தொடர் நடக்கும். நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் அதுக்கு பேர். மழைக்கால கூட்டத்தொடர் அப்படிங்கிறது ஜூலை, ஆகஸ்ட்டு. குளிர்கால கூட்டத்தொடர் அப்படிங்கிறது நவம்பர் மற்றும் டிசம்பர் இந்த காலங்களில் நடக்கக்கூடியது. என்னென்ன காரணத்திற்காக அந்த 3 கூட்டத்தொடர்கள் கூட்டப்படுகிறது அப்படின்னா நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர். ஸோ நிதியாண்டு தொடங்குது இல்லையா, அதற்காக நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர். மழைக்கால கூட்டத்தொடர் அது ஜூலை, ஆகஸ்ட்டில் வந்து மழை அதிகமாக இருக்கும். ஸோ அதற்காக எப்படி வந்து பாதுகாப்பு செய்வது அப்படிங்கிறதுக்காகவும் புதிய சட்டங்களோ அல்லது ஏதாவது கொள்கைகளோ கொண்டு வருவாங்க இல்லையா, அதற்காக மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை, ஆகஸ்ட்டில். குளிர்கால கூட்டத்தொடர் அப்படிங்கிறது வந்து நவம்பர், டிசம்பரில். சரியா, இது ரொம்ப முக்கியமானது. நாட்டின் தேசிய சட்டமன்றம் நாட்டில் எத்தனை முறை வருடத்திற்கு கூடுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 முறை. நாடாளுமன்றத்திற்கு 2 முக்கியமான அதிகாரங்கள் மற்றும் பணிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாடாளுமன்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அவங்களுக்கு 2 முக்கியமான அதிகாரங்களும் இருக்குது, பணிகளும் இருக்குது. அவை என்னென்ன அப்படின்னா சட்ட அதிகாரம் மற்றும் நிதி அதிகாரம். சட்ட அதிகாரம் ஒன்று சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்ட அதிகாரம் மற்றும் நிதி அதிகாரம், இது 2 தான் ரொம்ப முக்கியமானது. சட்ட அதிகாரங்கள் சட்டம் இயற்றுவதற்கானவை, நிதி அதிகாரங்கள் நிதி சம்பந்தப்பட்ட நிதிநிலை அறிக்கை கணக்குகளை தயார் செய்வதற்கானவை. ஸோ சட்ட அதிகாரம் அப்படின்னா அதுலேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு, சட்டத்தை இயற்ற போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான அதிகாரம் அவங்க கிட்ட தான் இருக்குது. நிதி அதிகாரங்கள் அப்படிங்கிறது நிதி சம்பந்தமாக ஏதாச்சும் நிதிநிலை அறிக்கை கணக்கு தயார் செய்கிறதுக்காக.
இது மட்டும் இல்லாமல் மேலும் இந்திய குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் ஆகியோரை தேர்ந்தெடுப்பதற்கு தேர்தல் நடத்துவதற்கான தேர்வு செய்யும் பணிகள் நாடாளுமன்றத்துக்கிட்ட தான் இருக்குது. இது மட்டும்தான் அவங்களுடைய பணிகளா, இந்த சட்ட பணிகளும் அல்லது நிதிநிலை அந்த சம்மந்த பணிகள் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இதை தாண்டி குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் இருக்காங்க இல்லையா, இவங்களை தேர்ந்தெடுப்பதற்காக எப்படி தேர்தல் நடத்துகிறோம் அப்படிங்கிற அந்த தேர்தல் பணிகள் எல்லாமே நாடாளுமன்றத்துக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இங்கே செயல்பாடு கருத்து சுதந்திரத்தின் பொருள் விளக்கம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. மாநிலங்களவையின் பெண் உறுப்பினர்கள் பெண்களுக்கான இடஒதுக்கீடு சட்ட முன்வரவை மக்களவையில் நிறைவேற்ற வலியுறுத்தினர். அதாவது மக்களவை மாநிலங்களவை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சட்டமன்றம் தேசிய சட்டமன்றமான நாடாளுமன்றத்தில் 2 அவைகள் இருக்குது. மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய பெண் உறுப்பினர்களெல்லாம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு சட்ட முன்வரைவை மக்களவையில் நிறைவேற்ற சொல்லி வலியுறுத்துகிறாங்க. பெண்களுக்கு நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் 33% இடஒதுக்கீடு வகை செய்யும் இந்த சட்ட முன்வரைவு 2010ஆம் ஆண்டு மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அது மக்களவையில் நிறைவேற்றப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பெண்களுக்கு தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலோ அல்லது மாநில சட்டமன்ற தேர்தலோ இருந்தால் எத்தனை சதவீத இடஒதுக்கீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30% இடஒதுக்கீடு. அதை 33% ஒதுக்கீடு செய்ய சொல்லி மாநிலங்களவையில் நிறைவேற்றிட்டாங்க. அதை மக்களவையில் நிறைவேற்ற சொல்கிறாங்க. மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 2010 மாநிலங்களவையில் நிறைவேற்றிட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அது மக்களவையில் நிறைவேற்றப்படாமல் இருக்குது. அதாவது இந்திய அரசமைப்பு சட்டம் 108வது திருத்த சட்டத்தின்படி பொதுவாக பெண்கள் இடஒதுக்கீடு முன்வரைவு என்று அழைக்கப்படுகிற இந்த சட்டத்திற்கு மக்களவையில் நிறைவேற்றினா தான் அது சட்டமாக மாறும். இது வரைக்கும் முன்வரைவதாக இருக்குது. சரியா, இது இன்னும் சட்டமாக மாறலை. அடுத்து பாருங்கள், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆகியோர் மீது பதவி நீக்க தீர்மானத்தை விவாதிக்கவும் நிறைவேற்றி நீக்கம் செய்யவும் நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் இருக்குது. ஸோ நாடாளுமன்றத்துடைய ஒரு முக்கியமான அதிகாரம் என்ன அப்படின்னா, குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி, துணை குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி, அதே போல் உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள், உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் இவங்க மேலே ஏதாவது பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னா அதை பற்றி விவாதம் செய்வதற்கும் அது சரியாக இருக்கும் பட்சத்தில் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி அவர்களை பதவி நீக்கம் செய்யவும் நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் இருக்குது. அந்த மாதிரி பதவி நீக்கம் செய்யப்படுகிற முறைக்கு என்ன பேர் அப்படின்னா பழிச்சாட்டுதல். இது புக் பேக்கில் கூட கேட்பாங்க. சரியா, அதாவது உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளோ அல்லது குடியரசுத் தலைவரோ துணை குடியரசுத் தலைவரையோ பதவி நீக்கம் செய்ய முறைக்கு பேர் பழிச்சாட்டுதல் நடைமுறை அப்படின்னு பேர். நாடாளுமன்றத்தை கூட்டுமாறு அழைப்பது குடியரசுத் தலைவரின் கடமை. ஸோ நாடாளுமன்றத்துக்கு கூட்டம் இருக்கு இல்லையா, 3 கூட்டங்கள் கூடப்படுகிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கூட்டங்களை கூட்டுவதற்கு அழைப்பது யாருடைய கடமை அப்படின்னா குடியரசுத் தலைவரின் கடமை. ஒரு வருடத்திற்கு 2 கூட்டத்தொடர்களுக்கு குறையாமல் கூட வேண்டும். அதாவது நம்ம 3 கூட்டத்தொடர்கள் நடக்கும்னு சொல்லியிருக்கோம். இதில் மினிமம் 2வது கம்பல்சரி நடத்திடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வருடமும் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடரின் தொடக்கத்தில் குடியரசுத் தலைவர் அவருடைய சிறப்புரையை நிகழ்த்துவாங்க. ஸோ ஒரு நாடாளுமன்றம் தேர்தல் நடந்து ஒரு நாடாளுமன்றம் அமைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடைய முதல் கூட்டத்தொடரில் யார் பேசுவாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் கலந்துக்கிட்டு தொடக்க உரை நிறுத்துவாங்க. அதில் எதிர்காலத்தில் அரசு எடுக்கப்படுற புதிய கொள்கைகள், திட்டங்கள் மற்றும் புது முயற்சிகளுக்கு நாடாளுமன்ற நடவடிக்கைகள்லாம் இதுதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் அந்த உரையில் சொல்லுவாங்க. இந்திய நாடாளுமன்றத்திற்கு சட்டங்கள் இயற்றுவது, அதன் நிர்வாகத்தை மேற்பார்வையிடுவது, நிதிநிலை அறிக்கை திட்டத்தை நிறைவேற்றுவது, பொதுமக்களுடைய மனக்குறைகளை அவர்களுடைய பிரதிநிதிகள் வழியே வெளிப்படுத்துவது, தேசிய கொள்கைகள் மற்றும் நாட்டின் பிரச்சனைகளை குறித்து விவாதிப்பது போன்ற பணிகளும் இவங்களுக்கு இருக்குது. ஸோ அது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டங்கள் இயற்றுறாங்க, நிர்வாகத்தை மேற்பார்வை செய்கிறாங்க, நிதிநிலை அறிக்கையை தயார் செய்கிறாங்க, பொதுமக்களுடைய மனக்குறைகள் எல்லாம் அவங்களுடைய பிரதிநிதிகளாக இருந்து வெளிப்படுத்துகிறாங்க, தேசிய கொள்கைகள் அல்லது நாட்டின் பிரச்சனைகளை பற்றி விவாதிக்கிறாங்க. இது எல்லாமே அவங்களுடைய பணிகளாக இருக்குது. அமைச்சர்கள் தனித்தனியாகவும் கூட்டாகவும் மற்றும் மக்களவையால் நீக்கக்கூடிய பொறுப்புடையவர்கள். அமைச்சர்கள் தனியாகவோ அல்லது கூட்டாகவோ மக்களவையால் நீக்கக்கூடிய பொறுப்புடையவர்கள் தான் இந்த அமைச்சர்கள். ஸோ அமைச்சர்கள் மீது அதிகாரம் செலுத்தக்கூடியது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா மக்களவை மொத்தமாக சேர்ந்து. மக்களவையுடைய செயல்பாடுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாடாளுமன்றம் ஈரவைகளை கொண்டதுன்னு ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஈரவைகளும் ஒரே மாதிரியான மதிப்பீடுகளையும் பொறுப்புகளையும் தன்னகத்தே கொண்டது. ஸோ 2 அவைகளுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. 2 பேருக்குமே ஒரே மாதிரியான மதிப்பீடுகள் ப்ளஸ் பொறுப்புகள் எல்லாமே இருக்கும். நிதி செலவு ஒப்புதல் பெறுவது போன்ற சில விதிவிலக்குகள் இருக்கிறது. அதாவது நிதி சம்மந்தப்பட்டது மட்டும் மக்களவையில் நிறைவேற்றப்படும். இவற்றில் முதலாவதாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மக்களவை தான். தங்களை வாக்காளர்களாக பதிவு செய்து கொண்ட
நாடெங்கிலும் உள்ள 18 அல்லது அதுக்கு மேற்பட்ட வயதினர்களால் நாட்டின் 543 நாடாளுமன்ற தொகுதிகளிலிருந்து, நான் சொன்னேன் இல்லையா 543 தொகுதிகளாக இந்தியா ஃபுல்லாக பிரிச்சிருப்பாங்க. அந்த 543 தொகுதிகளுக்கும் எலெக்ஷன் நடத்துவாங்க. ஸோ 18 வயது நிரம்பிய அனைவருமே வந்து வாக்கு அளித்து அவர்களை வந்து நேரடியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த 543 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டது தான் இந்த மக்களவை அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 543 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டது மக்களவையாகும். மக்களவையில் ஆங்கிலோ இந்திய சமூகத்திலிருந்து நியமிக்கப்பட்ட 2 உறுப்பினர்கள் நியமன உறுப்பினர்களாக இருப்பார்கள். ஸோ இந்த 543 + 2 ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டு மொத்தம் 545 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இந்த உறுப்பினர்களுக்கு வந்து குறைந்தபட்ச எண்ணிக்கைன்னு இருக்குது. மக்களவை மாநிலங்களவை கூட்டத்தொடர்களை நடத்துவதற்கு மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கையில் குறைந்தது 10ல் 1 பங்கு உறுப்பினர்கள் இருக்கணும். அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து ஒரு 500 பேர் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து 50 பேர் இருந்தாங்கன்னா தான் அந்த கூட்டத்தொடரை வந்து நடத்த முடியும். அதுதான் சொல்ல வராங்க. 10ல் 1 பங்கு எண்ணிக்கை இருக்கணும். மக்களவை மொத்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது 545. நாடாளுமன்றத்தில் அரசின் பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்கும் தீர்மானத்தில் நியமன உறுப்பினர்கள் முடிவெடுக்க முடியாது. ஸோ அதே போல் மக்களவையில் மொத்த உறுப்பினர்கள் 545 பேர் இருக்காங்க. இதில் நியமிக்கப்பட்டவர்கள் வந்து 2 பேர் கழிச்சிட்டிங்கன்னா 543 பேர். இப்போ கவர்மெண்ட், அதாவது ஏதாச்சும் ஒரு சூழலில் அரசு வந்து தன்னுடைய பெரும்பான்மையை வந்து நிரூபிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 543 பேரை தான் கணக்கில் எடுத்துப்பாங்க. நியமன உறுப்பினர்கள் வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க எந்த முடிவும் எடுக்க முடியாது. மக்களின் பொது பிரச்சனைகள் தொடர்பான விவாதங்கள், அதே போல் மக்களுடைய சமூக பொருளாதார தேவைகள், கொள்கை முடிவுகள் பற்றியெல்லாம் கலந்துரையாடி விவாதிப்பதற்காக அமைந்த ஒரு உயரிய மன்றம் தான் மக்களவை அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களுடைய பொது பிரச்சனைகளை பற்றி விவாதிக்கிறாங்க. சமூக பொருளாதார தேவைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் அதற்கான கொள்கை முடிவுகள் மற்றும் அதை பற்றி கலந்துரையாடுவது, விவாதம் செய்வது, இதுக்காக அமைக்கப்பட்டது தான் மக்களவை. இரு அவைகளை சார்ந்த உறுப்பினர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லி தான் மக்கள் பொதுவாக கூப்பிடுவாங்க. சரியா? அதாவது எம்பி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 அவைகளிலுமே, மக்களவை மாநிலங்களவை 2 அவைகளிலும் அந்த உறுப்பினர்களை நாடாளுமன்ற உறுப்பினர்னு தான் சொல்லுவாங்க. மாநிலத்தின் 6 சட்டமன்ற தொகுதிகள் அடங்கிய ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலிருந்தும் மக்களால் தேர்தல் மூலம் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஸோ நாடு முழுவதும் 543 தொகுதிகளாக பிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 சட்டமன்ற தொகுதிகளை சேர்த்து, அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலையும் தொகுதிகளாக பிரிச்சுருப்பாங்க சட்டமன்ற தொகுதிகள்னு. அந்த மாதிரி 6 சட்டமன்ற தொகுதிகளை சேர்த்து தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாடாளுமன்ற தொகுதி ஒன்றா கன்சிடர் பண்ணுவாங்க. அதில் மக்களால் தேர்தல் மூலமாக நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மக்களவையில் இருப்பாங்க. மக்களவையுடைய ஆயுட்காலம் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 வருடங்கள். மக்களவையின் ஆயுட்காலம் எத்தனை வருடம்? 5 வருடம். சபாநாயகரை பற்றி பார்க்கும்போது அவருடைய பங்கு மற்றும் பொறுப்புகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த சபாநாயகர் அப்படிங்கிறவங்க தான் மக்களவையுடைய தலைமையை தாங்கி நடத்தக்கூடியவர். ரொம்ப முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்கக்கூடியது. மக்களவையை தலைமை தாங்கி நடத்துபவர் சபாநாயகர். மக்களவை உறுப்பினர்களாலேயே தேர்ந்தெடுக்கப்படுவார். சபையை வழிநடத்துவது, கலந்துரையாடல் மற்றும் விவாதங்களை நடத்த உதவுவது, சபை உறுப்பினர்களுடைய நடத்தையை குறித்து கேள்விகளுக்கு பதில்களை பெறுவது, அவங்களுடைய சலுகைகள் மற்றும் உரிமைகளை பாதுகாக்கிறது ஆகியவை சபாநாயகரின் கடமை. நாடாளுமன்ற தலைமைச் செயலகத்தில் நிர்வாக தலைவர் மக்களவை சபாநாயகர். ரொம்ப முக்கியமானது. நாடாளுமன்ற தலைமைச் செயலகம் இருக்கு இல்லையா, அந்த தலைமைச் செயலகத்தில் நிர்வாக தலைவராக இருப்பவர் இந்த சபாநாயகர் தான். உறுப்பினர்கள் பொருத்தமான நடைமுறைகளை கடைபிடிக்கிறார்களா என்பதை உறுதி செய்வது, உறுப்பினர்களை கேள்விகள் எழுப்புவதற்கு அனுமதிப்பது, அவர்கள் பேசுவதற்கு நேரம் ஒதுக்குவது, ஆட்சேபனைக்குரிய குறிப்புகளை பதிவேட்டிலிருந்து நீக்குவது மற்றும் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை முன்மொழிவது, இது எல்லாமே சபாநாயகர் செய்வாங்க. சபாநாயகருடைய முக்கிய வேலைகள் என்னென்னு பார்க்கும்போது அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நடைமுறைகளை வந்து சரியாக கடைபிடிக்கிறாங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது, உறுதி செய்கிறது. உறுப்பினர்கள் ஏதாச்சும் கேள்விகள் எழுப்புறாங்க அப்படின்னா அதுக்கு அனுமதி கொடுக்கறது, உறுப்பினர்கள் வந்து பேசுகிறதுக்கு எவ்வளோ நேரம் பேசலாம் அப்படின்னு நேரம் ஒதுக்கிறது, ஆட்சேபனைக்குரிய குறிப்புகள் ஏதாச்சும் அந்த பதிவேட்டில் இருந்துச்சுன்னா அதை நீக்கக்கூடியது, அது எல்லாமே. மற்றும் குடியரசுத் தலைவர் உரைக்கு பிறகு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் முன்மொழிவது, இது எல்லாமே சபாநாயகருடைய கடமை. அவையின் விதிமுறைகள் மற்றும் விதிகளை உதாசீனப்படுத்தும் அல்லது மீறும் உறுப்பினர்களாக இருந்தால் அவையில் இருந்து வெளியேற்றும் அதிகாரம் யாருக்கு உள்ளதுன்னு கேட்டாங்கன்னா சபாநாயகருக்கு. ஸோ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவைக்குன்னு சில ஒழுங்கு விதிமுறைகள் இருக்கும். அதை உதாசீனப்படுத்தினாங்கன்னா அல்லனா மீறினாங்கன்னா அவங்கள வெளியேற்றக்கூடிய அதிகாரமும் சபாநாயகருக்கு இருக்குது. ஒரு திருத்த சட்டம் முன்மொழிவதற்கு சபாநாயகரின் அனுமதி பெறப்பட வேண்டும். அதாவது ஒரு சட்டத்தை வந்து திருத்துறாங்க அப்படின்னா அதை வந்து முன்மொழியறதுக்கே, அந்த சட்டத்தை முன்மொழிவதற்கே சபாநாயகருடைய அனுமதி வந்து வாங்கணும். அந்த திருத்த சட்டத்துடைய முன் வரைவு இருக்கு இல்லையா, அந்த முன்வரைவை
அனுமதிக்கலாமா இல்லையா அப்படிங்கிறத சபாநாயகர் தான் தீர்மானம் பண்ணுவாங்க. மன்றத்துடைய உரிமை, அதாவது சட்டமன்றத்துடைய உரிமைகள், சிறப்புரிமைகள் மற்றும் கலந்தாய்வு குழு, சிறப்பு குழு, ஆலோசனை குழு போன்ற பல்வேறு குழுக்கள் மற்றும் அதோடைய உறுப்பினர்கள் ஆகியோருடைய உரிமைகளுடைய பாதுகாவலராகவும் சபாநாயகர் தான் செயல்படுறாங்க. சிறப்பான உரிமை குறித்து எந்த விளக்கமும் வேண்டி ஆய்வு செய்யலாம், விசாரணை நடத்தலாம், அறிக்கையும் அளிக்கலாம். உரிமை குழுவிற்கு பரிந்துரை செய்வதற்கு சபாநாயகருக்கு மற்றொரு முக்கியமான அதிகாரம். உரிமை குழுவுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, சிறப்புரிமையை பற்றி விளக்கம் கேட்டு ஆய்வு செய்கிறது, விசாரணை நடத்துறது, அறிக்கை எழுகிறது, அந்த மாதிரி உரிமை குழுவுக்கு பரிந்துரை செய்பவர் சபாநாயகர். உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகள், அளிக்கும் பதில்கள், விளக்கங்கள் மற்றும் அறிக்கைகள் அனைத்தும் சபாநாயகரை நோக்கி இருக்க வேண்டும். ஏதாச்சும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எந்திரிச்சு கேள்வி கேட்குறாங்கன்னா சபாநாயகரை நோக்கி தான் கேள்வி கேட்கணும். யாராச்சும் எழுந்து பதிலளிக்கிறாங்கன்னா சபாநாயகரை பார்த்து தான் பதிலளிக்கணும். விளக்கம் சொல்வது, அறிக்கை செய்வது அனைத்துமே சபாநாயகரை பார்த்து தான் இருக்கணும். அவை ஒழுங்கு பிரச்சனை குறித்த கேள்விக்கு சபாநாயகரே இறுதி முடிவு எடுப்பார். அதாவது அவை ஒழுங்கை மீறியவர்கள் மாதிரி ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு இறுதி முடிவு யார் எடுப்பாங்க? சபாநாயகர் தான். அரசமைப்பின்படி சபாநாயகர் சிறப்பு அந்தஸ்தை பெற்றுள்ளார். அதன் மூலமாக நிதி முன்வரைவு அப்படின்னு சொல்லக்கூடிய சான்றளிக்கும் அதிகாரம் பெற்றவர். அதாவது அரசியலமைப்புப்படி சபாநாயகருக்குன்னு சிறப்பு அந்தஸ்து இருக்குது. இதன் மூலம் அவர் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு நிதி முன்வரைவு அப்படின்னு சொல்லி ஒரு முன்வரைவுக்கு நிதி முன்வரைவு அப்படின்னு சான்று கொடுக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர் இவர்தான். சிறப்பு நிகழ்வுகள் அல்லது சில சட்ட நடவடிக்கைகளில் இரண்டு அவைகளும் இடையே கருத்து வேற்றுமை ஏதாச்சும் ஏற்பட்டுச்சுன்னா நாடாளுமன்றத்தில் கூட்டம் கொண்டு வருவாங்க. அந்த கூட்டத்தொடருக்கு மக்களவை சபாநாயகர் தான் தலைமை தாங்குவாங்க. மக்களவையுடைய எதிர்க்கட்சி தலைவருக்கு அங்கீகாரம் அளிப்பது குறித்து சபாநாயகர் தான் முடிவு செய்வாங்க. அரசியலமைப்பில் 52வது திருத்த சட்டம் இருக்கு இல்லையா, அதன்படி ஒரு உறுப்பினரை கட்சி தாவலின் அடிப்படையில் தகுதி இழப்பு செய்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் இவருக்கு இருக்குது. ஸோ ஒரு உறுப்பினர் கட்சி தாவல் செய்கிறாங்க அப்படின்னா அந்த அடிப்படையில் அவங்க தகுதி இழப்பு செய்வதற்கான அதிகாரம் யாருக்கு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சபாநாயகருக்கு தான். சபாநாயகர் நாடாளுமன்றத்தின் ஒரு உறுப்பினராக இருந்தாலும் கூட நடுநிலை வகித்தே மன்றத்தில் வாக்கு செலுத்த மாட்டார். அதாவது சபாநாயகருக்கு வாக்களிக்க உரிமை கிடையாது. விதிவிலக்காக ஏதாச்சும் ஒரு முடிவை எட்டாமல் ரெண்டு பேருமும் சமமாக இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் மட்டும் தன்னோட வாக்கு செலுத்துவாங்க. அதாவது கேஸ்டிங் ஓட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முடிவு வாக்கு செய்வாங்க. இவருக்கு நார்மலாக தேர்தலில் ஓட் பண்ணக்கூடிய அந்த அதிகாரம் கிடையாது. ஆனால் முடிவு வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பக்கமும் சமமான வாக்கு எண்ணிக்கை வரும்போது இந்த உரிமையை இவர் பயன்படுத்துவார். முன்னாடி பாருங்கள், இங்கே பாக்ஸில் கொடுத்து வந்திருப்பாங்க. என்ன அப்படின்னா, மக்களவை அப்படின்னு எடுத்துக்கும் போது சரியா, மக்களவையில் மொத்த இடங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 545. அதுதான் 543 + 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டோருக்கான இடங்கள் அதில் 543. பெரும்பான்மை பெற வேண்டுமென்றால், வெற்றி பெற வேண்டுமென்றால் 272 இடங்கள் பெற வேண்டும். ஆங்கிலோ இந்திய சமூகத்திலிருந்து 2 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமிக்கின்றார். இந்த மக்களுடைய பதவி காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்ட 5 ஆண்டுகள். மக்களவையில் ஆளும் கட்சிக்கு நம்பிக்கை வாக்கு இருக்கும் வரைக்கும் இவங்க பதவி நீடிக்கலாம். ஆளும் கட்சி பார்த்திங்கன்னா, ஆளும் கட்சியுடைய தலைவர் பிரதமராக இருப்பாங்க. அமைச்சர்களை பிரதமர் தான் தேர்வு செய்வாங்க. இதெல்லாம் நாடாளுமன்றம் பார்த்திங்கன்னா ஒரு மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, இங்கே இந்த பாக்ஸில் இந்தியாவின் தலைமை சிற்பிகளில் ஒருவர் ஜவஹர்லால் நேரு பற்றி கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் தலைமை சிற்பிகளில் ஒருவரும் அதன் மக்களாட்சி அரசமைப்பு தத்துவத்தின் உந்து சக்தியாக திகழ்ந்தவர் ஜவஹர்லால் நேரு. இந்திய சபாநாயகரின் அலுவலகத்தை குறித்து ஒரு பொருத்தமான சூழ்நிலையில் இவர் இப்படி சொல்லியிருப்பார். அதாவது நம்ம பார்த்துட்ருக்கிறது சபாநாயகரை பற்றி. அந்த சபாநாயகரை பற்றி பார்க்கும்போது ஒரு முக்கியமான இடத்துல இவர் இப்படி சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னா, சபாநாயகர் மன்றத்தின் பிரதிநிதியாக திகழ்கிறார். சட்டமன்றத்துடைய பிரதிநிதியாக இருப்பவர் சபாநாயகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் அல்லது அவள் இந்த மன்றத்தின் மாண்பு மற்றும் அதன் சுதந்திரத்தின் பிரதிநிதியாக விளங்குகிறார். இந்த சட்டமன்றம் நாட்டின் சின்னமாக விளங்குவதால் ஒரு குறிப்பிட்ட வகையில் சபாநாயகர் இந்த நாட்டின் சுதந்திரம் மற்றும் விடுதலையின் சின்னமாக திகழ்கிறார். ஸோ நாட்டுடைய சுதந்திரம் மற்றும் விடுதலையின் சின்னமாக திகழ்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர். அப்படி சொன்னது ஜவஹர்லால் நேரு. அது ஒரு மேன்மை தாங்கிய சுதந்திரமான பதவியாக இருக்க வேண்டும். அந்த பதவி எப்போதும் மிக திறமை வாய்ந்த மற்றும் பாரபட்சம் இல்லாத ஒருவராலேயே அந்த பதவி வகிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ மக்களவை பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்க்குறது மாநிலங்களவை. மாநிலங்களவை என்று அழைக்கப்படுவது அனைத்து மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட
பகுதிகளிலிருந்து வரக்கூடிய 238 உறுப்பினர்களையும் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படக்கூடிய 12 நியமன உறுப்பினர்களையும் சேர்த்து மொத்தம் 250 உறுப்பினர்களை கொண்டது. மாநிலங்களவையில் 238 மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பிரதேசங்கள் இருக்கக்கூடிய சட்டமன்றங்கள்லேருந்து அந்த உறுப்பினர்களால் எலெக்ட் பண்ணி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. குடியரசுத் தலைவரால் 12 பேர் நியமிக்கப்படுறாங்க. மொத்தமாக 250 உறுப்பினர்கள் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. மாநிலங்களவை அல்லது மேலவை இந்திய நாடாளுமன்றத்தின் 2வது ஆட்சி மன்றம் என்றே அழைக்கப்படுகிறது. ஸோ இந்திய நாடாளுமன்றத்தின் 2வது ஆட்சி மன்றம் என்று அழைக்கப்படுவது எது? மாநிலங்களின் மேலவை. அமெரிக்காவில் உள்ள ஆட்சி மன்ற குழுவை போல மாநிலங்களின் உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாக்கும் அமைப்பாக மாநிலங்களவை இருக்குது. அமெரிக்காவில் ஆட்சி மன்ற குழு மாதிரி நம்ம நாட்டில் மாநிலங்களவை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதற்காக அப்படின்னா மாநிலங்களின் உரிமைகளையும் நலன்களையும் பாதுகாப்பதற்காக. இது எப்போது உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1952ஆம் ஆண்டு ஏப்ரல் 3ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. 1952 ஏப்ரல் 3ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. மாநிலங்களவை உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். ஸோ இந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களை தவிர இலக்கியம், அறிவியல், கலை மற்றும் சமூக சேவை போன்ற துறைகளிலிருந்து புகழ்பெற்ற 12 உறுப்பினர்களை இந்திய குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். மக்களவையைப் போல மாநிலங்களவை மக்களவையை 5 ஆண்டுகளுக்கு முன்பே கூட பெரும்பான்மை இழக்கும்போது கலைக்கலாம். ஆனால் மக்களவை மாதிரி மாநிலங்களவையை கலைக்க முடியாது. ஒவ்வொரு 2 வருடத்திற்கும் அதில் உறுப்பினர்களில் 1/3 பங்கு பேர் தங்களுடைய பதவி காலத்தை மட்டும் நிறைவு செய்து ஒரு உறுப்பினருடைய பதவி காலம் 6 ஆண்டுகள். ஸோ அந்த உறுப்பினருக்கு தான் பதவி காலமே தவிர நமக்கு மாநிலங்களவைக்குன்னு தனியாக பதவி காலம் கிடையாது. 6 வருஷம் ஆச்சுட்டா அந்த உறுப்பினர் அவருக்கு பதிலாக வேறொரு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. மாநிலங்களவை உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் சட்டமன்ற உறுப்பினர்களால் மாற்றத்தக்க ஒற்றை வாக்கு முறையில் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி தேர்ந்தெடுக்கப்படுற மக்களவை உறுப்பினர்கள் எப்படி நேரடி தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்களோ அந்த மாதிரி மாநிலங்களவையுடைய உறுப்பினராக இருந்தால் அந்த சம்பந்தப்பட்ட மாநிலங்களில் சட்டமன்ற உறுப்பினர்களால் மாற்றத்தக்க ஒற்றை வாக்கு முறை மூலமாக விகிதாச்சார பிரதிநிதித்துவப்படி தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இந்த மாநிலங்களவையுடைய செயல்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது குடியரசு துணைத் தலைவர் மாநிலங்களவையின் அலுவல் வழியிலான அவைத்தலைவராக இருப்பார். எப்படி நாம் மக்களவைக்கு சபாநாயகர் பார்க்குறோமோ அந்த மாதிரி மாநிலங்களவைக்கு துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையுடைய அலுவல் வழியிலான அவைத்தலைவராக இருப்பாங்க. அவைத்தலைவர் மாநிலங்களவையின் நடவடிக்கைகளுக்கு தலைமை தாங்கி முறைப்படுத்துவார். ஸோ அவைத்தலைவர் அது துணை குடியரசுத் தலைவர் அவைத்தலைவராக இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் மாநிலங்களவையுடைய நடவடிக்கைகளை தலைமை தாங்கி முறைப்படுத்துவாங்க. பணம் அல்லது நிதி சம்பந்தமான முன்வரைவுகளை தவிர்த்து, அதாவது பணம் முன்வரைவோ அல்லது நிதி முன்வரைவோ இங்கே வராது. மற்ற ஏனைய முன்வரைவுகள் எல்லாத்தையுமே இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையில் விவாதம் செய்யலாம், கேள்வி கேட்கலாம். முன்வரைவுகள் தீர்மானங்களை நிறைவேற்றவும் நடைமுறை விதிகளின் அடிப்படையில் நடைபெறும். மக்களவையை மாதிரி தான் சட்டம் இயற்றுதல் தான் மாநிலங்களவையுடைய மிக முக்கியமான பணியில் ஒன்று. மக்களவைக்கு இணையான அதிகாரம் சட்டம் இயற்றுவதில் மாநிலங்களவைக்கும் இருக்குது. நிதி மசோதா அல்லது நிதி அறிக்கை இது இருக்கு இல்லையா, இது மட்டும்தான் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகாரம் குறைவாக இருக்கும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். இதான் நாடாளுமன்றத்தை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று மாநிலங்களவை, ஒன்று மக்களவை. மாநிலங்களவையில் 250 உறுப்பினர்களுக்கு மிகாமல் இருப்பாங்க. மக்களவையில் 552 உறுப்பினர்களுக்கு மிகாமல் இருப்பாங்க. அதிகபட்சம் கொடுத்துருக்காங்க இந்த 552ன்றது. இதில் 250 பேரில் 12 பேர் நியமனம் செய்யப்படுவாங்க. மாநில மற்றும் ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளிலிருந்து 238 பிரதிநிதிகளுக்கு மிகாமல் செலக்டும் பண்ணப்படுவாங்க. இந்த 552 பேரில் 530 பிரதிநிதிகளுக்கு மேல் மிகாமல் 2 ஆங்கிலோ இந்திய நியமன உறுப்பினர்களுக்கும் மிகாமல் இருப்பாங்க. ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியிலிருந்து இதில் 20 உறுப்பினர்கள் இதில் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அடுத்து இங்கே இருக்கிற பேராகிராஃப் பாருங்கள். ஐக்கிய அமெரிக்க நாட்டில் மாநில குழுவில், ஐக்கிய அமெரிக்க நாடு இருக்கு இல்லையா, அமெரிக்காவுடைய மாநில குழுவில் உறுப்பினர்கள் எவ்வாறு அழைக்கப்படுவார்கள்? செனட்டர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். அங்கு மாநிலத்துடைய பரப்பளவு மற்றும் மக்கள் தொகை இதை பொருட்படுத்தாது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சமமான அளவில் தான் பிரதிநிதித்துவம் கொடுப்பாங்க. ஆனால் இந்தியாவில் அந்த மாதிரி கிடையாது. மாநிலங்களவையில் பிரதிநிதித்துவம் அந்தந்த மாநிலத்துடைய மக்கள் தொகை அடிப்படையில் தான் இருக்குது. யார் மாநில அவையுடைய உறுப்பினராக இருப்பாங்க, அவங்களுக்கான தகுதிகள் என்னன்னு பார்க்கும்போது இந்திய நாட்டின் குடிமகனாக இருக்க வேண்டும், 30 வயது நிரம்பியவராக
இருக்க வேண்டும். சரியா, 30 வயது கன்ஃபார்மாக ஆயிருந்திருக்கணும். 30 வயதிற்கு கீழே இருக்கக்கூடாது. அதுதான் சொல்கிறாங்க. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 கீழ் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு நபர் அந்த மாநிலத்துடைய நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு வாக்காளராக இருக்கணும். அதே போல் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் 3வது பிரிவினை மக்கள் பிரதிநிதித்துவ திருத்த சட்டமான 2003 திருத்தியது. இதன் மூலமாக மாநிலங்களவைக்கு போட்டி போடக்கூடிய ஒருவர் எந்த மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறாரோ அந்த மாநிலத்தில் வசிப்பவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையை மட்டும் விலக்கிக்கிட்டாங்க. அடுத்து பாருங்களேன், மிக அதிக மக்கள் தொகை, அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சமமான அளவில் மாநிலங்களவை உறுப்பினர்கள் கிடையாது. மக்கள் தொகை அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த மாநிலத்தில் மாநிலங்களவை உறுப்பினரும் அதிகமாக இருப்பாங்க. அதுதான் சொல்கிறாங்க. மிக அதிகமான மக்கள் தொகை கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலங்களவைக்கு 31 உறுப்பினர்கள் தேர்வு செய்கிறது. அதே சமயம் ரொம்ப குறைவான மக்கள் தொகை இருக்கக்கூடிய சிக்கிம் மாநிலம் மாநிலங்களவைக்கு ஒரே ஒரு உறுப்பினரை தான் தராங்க. மாநிலங்களவைக்கு தமிழ்நாட்டிலிருந்து எத்தனை உறுப்பினர்கள் போகிறாங்கன்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 18 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கின்றது. ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா அரசியலமைப்புடைய 4வது பட்டியலில் இடம்பெற்றிருக்கும். மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். அதுக்கு பிறகு அவங்க மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படலாம். நாடாளுமன்றத்தின் நிரந்தர அவை என்று மாநிலங்களவை அழைக்கப்படுகிறது. நாடாளுமன்றத்தின் நிரந்தர அவை எது? மாநிலங்களவை. அது எப்போதும் முழுமையாக கலைக்கப்படுவதில்லை. மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் சில முக்கியமான சிறப்புரிமைகளும் சட்ட விலக்களிப்புகள்லாம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் பாருங்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான அதிகாரங்கள் மற்றும் சிறப்புரிமைகள். நாடாளுமன்றத்தில் பேச்சுரிமை மற்றும் நாடாளுமன்றத்தில் அல்லது எந்த ஒரு குழுவிலும் அவர் தெரிவித்த கருத்துக்கள் அல்லது அளித்த வாக்குகள் குறித்து எந்த நீதிமன்றத்திலுமே நடவடிக்கை எல்லாம் செய்ய முடியாது. ஈரவைகளிலிருந்தும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடக்கூடிய எந்த ஒரு அறிக்கை, கட்டுரை, வாக்குகள், நடவடிக்கைகளை பிரசுரிப்பதற்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எந்த நீதிமன்றத்திலையும் தொடர முடியாது. நாடாளுமன்ற நடவடிக்கைகளை பற்றி விசாரணை நடத்துவதற்கு நீதிமன்றத்திற்கு தடை இருக்குது. 2 அவைகளிலும் எந்த ஒரு அவையில் நடவடிக்கைகளின் உண்மையாக எந்த ஒரு அறிக்கையையும் செய்தித்தாள்களில் பிரசுரம் செய்வதற்கு உரிமைக்கு சட்ட விலக்கில் இருக்குது. தவறான நோக்கத்தோடு பிரசுரிக்கப்பட்டதாக இருந்துச்சுன்னா அதற்கு எதிராக நீதிமன்றத்தில் சட்ட நடவடிக்கைகளுக்கு எதிராக பாதுகாப்பும் இருக்குது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று கொண்டிருக்கும் போதும், கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு 40 நாட்களுக்கு முன்னும் மற்றும் கூட்டத்தொடர் முடிந்து 40 நாட்கள் வரையிலும் உரிமைகள் வழக்குகளின் கீழே எந்த ஒரு உறுப்பினரையுமே நம்ம கைது செய்யக்கூடாது. கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கும் போதோ அல்லது கூட்டத்தொடர் தொடங்குறதுக்கு 40 நாளைக்கு முன்னாடியோ கூட்டத்தொடர் முடிஞ்சதுக்கு பிறகு 40 நாளைக்கு பின்னாடியோ அது வரைக்குமோ 40 நாட்கள் வரைக்குமோ முன்னாடி இருக்கக்கூடிய 40 நாட்கள் கூட்டத்தொடர் முடிஞ்சு பின்னாடி இருக்கக்கூடிய 40 நாட்கள்னு சொல்லிட்டு இந்த நாட்களில் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது உரிமையியல் வழக்குகள் கீழே எந்த ஒரு இதையும் நாம் செய்யக்கூடாது. நாடாளுமன்ற வளாகத்தில் ஒரு உறுப்பினர் மீது சட்ட நடவடிக்கை அறிக்கை அளிப்பது அல்லது கைது ஆகியவற்றிலிருந்து விதிவிலக்கும் அளிக்கப்படுகிறது. நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ளார ஒரு உறுப்பினர் மீது எந்த சட்ட நடவடிக்கையையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் கைதும் செய்யக்கூடாதுன்ட்டு இருக்குது. இதெல்லாமே அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சில சிறப்பான உரிமைகள். இதில் இந்த நாடாளுமன்றம், மக்களவை, மாநிலங்களவை இது எல்லாத்துடைய அதிகாரங்கள் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க.